அங்கே சில நாட்களுக்கு முன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிய இன்னொரு வீரர் யார்? ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே இருக்கிறார்கள். உமர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தங்கி இருந்த அந்த இடத்தை நோக்கி செல்லுகிறார்கள். கதவை தட்டுகிறார்கள். யார் வந்திருக்கிறார்? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே தகவல் கொடுக்கப்படுகிறது. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு வாளை உருகுகிறார்கள். யா அல்லாஹ், இந்த உமர் அவருடைய உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவருக்கு நீ நேர்வழியை கொடு யா அல்லாஹ், நீ நாடினால். அப்படி நேர்வழியை கொடுக்கவில்லை என்றால் இந்த உமரை தாக்கி அழிக்கக்கூடிய சக்தியை எங்களுக்கு கொடு. சுப்ஹானல்லாஹ். கேட்கிறார்கள் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. உமர் அவர்கள் உள்ளே ஒரு அனுமதி கேட்கும் பொழுது, முஹம்மது ரசூலுல்லாஹ் அனுமதியுங்கள் அவரை. ஏன்? ஹம்சாவை விட ஒரு வீரர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அனுமதியுங்கள் உமரை பார்த்துக் கொள்ளலாம். உமர் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். உள்ளே வருகிறார்கள். யா உமர், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா உமர், நீ அறியவில்லையா அன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதை நீ அறியவில்லையா? கால உமர், பலா பலா யா ரசூலல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுஹு, அல்லாஹு அக்பர். அஸ்லம உமர். மக்காவில் நாளெங்கிலும் பரவியது அஸ்லம உமர், அஸ்லம உமர், அஸ்லம உமர். சஹாபாக்கள் சத்தம். உமர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார், உமர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார், உமர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். சுப்ஹானல்லாஹ். மக்காவின் வீரர், குறைஷிகளின் தலைவர்களுக்கு வழிநடத்தக்கூடியவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தி உடனடியாக பரப்பப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து விட்டு நேரடியாக செல்கிறார்கள் காபாவிற்கு முன்னால். காபாவிற்கு முன்னால் நின்று தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள். சஹாபாக்கள் உமரே தொழ ஆரம்பித்து விட்டார் என்று உமர் அவர்களுக்கு பின்னால் தொழுகையை நடத்துகிறார்கள். அன்று வரை காபாவிலே யாரும் தொழுகை நடத்தியது கிடையாது. அல்லாஹ் அக்பர். ஒரு வீரர் முன் வந்ததை பார்த்தவுடன் சஹாபாக்கள் எல்லோரும் உமர் அவர்களை பின்தொடர்ந்து தொழுகை நடத்தியதற்கு பிறகு உமர் அவர்கள் செல்லுகிறார்கள் அபூ ஜஹல் அவருடைய வீட்டிற்கு. யா அபா ஜஹல், கதவை தட்டுகிறார்கள். வெளியே வருகிறார். வா, என்னுடைய சகோதரனின் மகனே, என்ன செய்தி உனக்கு தெரியுமா? அஸ்லம உமர் கத் ஆமன்து பில்லாஹ் வ பி ரசூலிஹி முஹம்மதா, நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு விட்டேன் அபூ ஜஹலே, முஹம்மதை ரசூலாக ஏற்றுக்கொண்டேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்லுகிறாய்? பொய் சொல்லுகிறாய் உமரே. இல்லை, உண்மை சொல்லுகிறார் உமர். அஸ்லம்து, நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன். ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு விட்டேன், முஹம்மதை ரசூலாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். உடனடியாக கதவை அடைக்கிறான் முகத்தை நோக்கி. உமர் அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியே செல்லுகிறார்கள். நேரடியாக சென்றார்கள். மக்காவாசிகளை அழைத்தார்கள். யா குரைஷ், யா அஹ்ல குரைஷ், குறைஷி கூட்டத்தினரே கேட்டுக்கொள்ளுங்கள், உமர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு முஹம்மது ரசூலை நம்பிக்கை கொண்டவராக மாறிவிட்டார் என்று. லா இலாஹ இல்லல்லாஹ். சஹாபாக்களுக்கு மகிழ்ச்சி. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகிழ்ச்சி. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய படையில் ஒரு வீரர் இணைந்து விட்டார். இதற்கு பிறகு மக்காவாசிகள் யாரும் முஸ்லிம்களை கை வைக்க முடியாது. ஏன்? உமர் இப்னுல் கத்தாப் முஸ்லிம்களோடு இணைந்திருக்கிறார் என்ற ஒரு சக்தி குறைஷிகளை நடுங்க வைத்தது, காஃபிர்களை நடுங்க வைத்தது. வீரர் அவர். அவருடைய வீரத்தை பற்றி வர்ணிக்க முடியாது, அவ்வளவு வீரர். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் சஹாபாக்கள் எல்லாம் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்யும் பொழுது மறைந்து யாருக்கும் தெரியாமல் ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளும்படி அல்லாஹ்வுடைய தூதர் அறிவுரை செய்தார்கள். சஹாபாக்களும் அப்படியே ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள். ஆனால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு காபாவிற்கு முன்னால் வந்தார்கள். தொழுது விட்டு சொன்னார்கள், குறைஷிகளே வாருங்கள், உமர் இப்னுல் கத்தாப் மதீனாவை நோக்கி செல்ல போகிறார். லா இலாஹ இல்லல்லாஹ். மதீனாவை நோக்கி செல்ல போகிறார்.
யாருக்காவது உமரை தடுக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அந்த பள்ளத்தாக்கிற்கு பின்னால் இந்த உமர் நிற்பார். யாருக்காவது மனைவியை விதவையாக்க வேண்டும், குழந்தைகளை அனாதையாக்க வேண்டும், தந்தை தாயை பிரிய வேண்டும் என்ற ஆசை இருந்தால் வந்து பாருங்கள், என்னை தடுத்து விடுங்கள் ஹிஜ்ரத்தில் இருந்து. சுப்ஹானல்லாஹ், யார் செல்ல முடியும் அந்த உமருடைய வீரத்திற்கு முன்னால்? ஹுதைபியா உடன்படிக்கை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்படிக்கையை கையெழுத்திட போகும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரை உமர் அவர்கள் தடுக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், சத்தியத்தில் இருக்கிறோமா இல்லையா? இந்த காபிர்களுக்கு நாம் ஏன் பணிந்து போக வேண்டும்? லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த காபிர்களுக்கு நாம் ஏன் பணிந்து போக வேண்டும்? சத்தியத்தில் இருக்கிறோமா இல்லையா? அபூபக்கரை பார்த்து கேட்டார்கள், யா அபூ பக்கர், சத்தியத்தில் இருக்கிறோமா இல்லையா? ஏன் காபிர்களுக்கு பணிய வேண்டும்? வாருங்கள், நடப்பதை பார்த்துக் கொள்ளுவோம் உள்ளே சென்று. லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த வார்த்தைக்காக பின்னால் உமர் அவர்கள் வருத்தப்பட்டார்கள். சொல்லுகிறார்கள், என் வாழ்நாளிலே நான் அதிகம் நன்மைகளை செய்கிறேன், சதகா செய்கிறேன், நோன்பை வைக்கிறேன், அடிமைகளை விடுதலை செய்கிறேன். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இப்படி நடந்து கொண்ட காரணத்தால், கண்ணியத்துக்குரியவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூபக்கருக்கு பிறகு நேசித்ததில் மிக உயர்ந்தவர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுடைய கரத்தை பிடித்து உமர் அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ல அன்த ஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா மின் நஃப்ஸி. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட உங்களை நேசிக்கிறேன், என்னுடைய உயிரை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா வல்லதி நஃப்ஸி பியதி ஹத்தா கூனா ஹப்ப இலைக மின் நஃப்ஸிக யா உமர். உன்னுடைய உயிரை விடவும் நான் உனக்கு நெருக்கமாகாத வரை நீ முழுமையான ஈமானை அடைய முடியாது உமரே. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வார்த்தையை, அந்த நேரத்துடைய அந்த காரணத்தை கேட்ட மாத்திரத்திலேயே உமர் அவர்கள் சொன்னார்கள், ல அன்த ஹப்பு இலைய மின் நஃப்ஸி. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய உயிரை விடவும் நீங்கள் எனக்கு விருப்பமானவர்கள். அல் ஆன் யா உமர், இப்போதுதான் உமரே என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதில், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கண்ணியத்தை மதிப்பை கொடுப்பதில் அபூபக்கருக்கு பிறகு உமர் அவர்களை தவிர சஹாபாக்களில் இதை போன்று யாரும் இருப்பதை பார்க்க முடியாது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், உமர் அவர்கள் ஒரு முறை ஹஜருல் அஸ்வத் இடத்திலே வந்தார்கள். என்ன ஹஜருல் அஸ்வத்? காபாவிலே இருக்கக்கூடிய அந்த கல்லை சந்திக்க வந்தார்கள். அதை முத்தமிட்டு சொன்னார்கள், இன்னி அஅலமு அன்னக ஹஜர். ஹஜருல் அஸ்வதே, ஹஜருல் அஸ்வதே, நான் அறிந்திருக்கிறேன் நீ ஒரு கல் என்று. லா ததுர் வலா தன்ஃபா, உன்னை கொண்டு எந்த பலனும் இல்லை, எந்த தீமையும் நீ தடுக்க முடியாது என்பதை அறிந்திருக்கிறேன். வலௌலா அன்னி ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிலுக மா கப்பல்துக். ஹஜருல் அஸ்வதே, முஹம்மது ரசூல் உன்னை முத்தமிடுவதை நான் பார்க்கவில்லை என்றால் உன்னை நான் முத்தமிட்டு இருக்க மாட்டேன். நீ ஒரு கல், உனக்கு உன்னால் எந்த பலனும் இல்லை, எந்த நன்மையும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன ஒரு பின்பற்றுதல் பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உமர் அவர்களை ஒரு முறை பண்படுத்துகிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையிலே அமர்ந்து கொண்டு ஒரு முறை தங்களுடைய சப்தங்களை உயர்த்தி பேசும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்குகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض أن تحبط أعمالكم وأنتم لا تشعرون. ஈமான் கொண்டவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் உங்களிடத்திலே இருக்கும் பொழுதோ அல்லது இறந்த பிறகோ, லா தர்ஃபஉ அஸ்வாதகும், உங்களுடைய சப்தங்களை நீங்கள் உயர்த்தி விடாதீர்கள். நீங்கள் உங்களிடத்திலே ஒருவருக்கொருவர் பேசுவதை போன்று முஹம்மது ரசூலிடத்திலே நீங்கள் பேசாதீர்கள். அன்தஹ்பத அமாலுக்கும், உங்களுடைய அமல்கள் அனைத்தையும் அல்லாஹ் அழித்து விடுவான் நீங்கள் அறியாமல் இருக்கும் பொழுது. லா இலாஹ இல்லல்லாஹ்.
முஹம்மது ரசூலுடைய சப்தத்திற்கு முன்னால் ஒருவருடைய சப்தம் உயர்ந்து விட்டால் அவருடைய அமல்கள் அழிக்கப்படும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இன்று பார்க்கிறோம் இந்த முஸ்லிம் சமூகத்தை ஹதீஸ் என்று வரும் பொழுது எப்படி